படம் பிளாக்மெயில். ஏன் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் சரியா பண்ணலன்னு எனக்கு சரியா தெரியல. 2 மணி நேரம் நம்மள ஃபுல்லா என்கேஜ் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப பதட்டமாயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா படம் செம்மையா பண்ணிருக்காங்க. ஜிவி ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பையனுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை இப்ப ஹீரோயிசமே பண்ணல. 2 ஃபைட் இருந்தா கூட அது ஸ்ட்ரகிள்லயே சேரும். எப்பா உண்மையிலே ரொம்ப பதட்டமாயிடுச்சு படம். அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து எப்படி போச்சுனே தெரியல. பயங்கர ஃபாஸ்ட். ஏன் இந்த படத்துக்கு சரியா நீங்க ப்ரொமோஷன் பண்ணலன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் இந்த படம் பிளாக்மெயில் வந்து வெளியில வர்றதுக்கு அப்படின்னு தெரியல. சாம்சியஸ் மியூசிக்லாம் பாத்தீங்கன்னா சாங்கோட சேர்ந்து பின்னிட்டாப்ல மாறா ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. 3ஆவது படமும் பாத்தீங்கன்னா மாறன் சார் வந்து ஜெயிச்சிட்டாரு. ரொம்ப அருமையா இருக்கு. ஸ்ரீகாந்தையும் நம்ம பிந்து மாதவியும் வந்து ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்டா அவளை சீக்கிரம் விட்டீங்கன்ற அளவுக்கு இருக்குது. ஒரு குழந்தை ஒண்ணு பண்ணிருக்குது. பால் வடிகிற முகம் அதுக்கு எப்படி சொல்லி கொடுத்து எப்படி நடிப்பு வாங்கினாருன்னு தெரியல. நிறைய இடத்துல படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து அப்படியே தொங்க விட்டு போயிடுவாங்க சீனை. அதுக்குள்ள கண்டினியூட்டி எல்லாம் கிளைமாக்ஸ் வர அங்கங்க அப்படியே ஜாயின் பண்ணி கிளைமாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஏன்டா இதெல்லாம் காமிச்சிங்க இதை ஏன்டா காமிக்கலன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு கனெக்ட் பண்ணி சூப்பரா முடிச்சிருக்காப்ல. உண்மையிலே இந்த டைரக்டர் வந்து எங்கிட்ட நம்ம தமிழ் சினிமா கிடைச்ச பொக்கிஷம் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்க விட்டு போயிருவாங்க. ஒரு சரக்கு ஒண்ணு காணா, அந்த சரக்கை விட்டாரு. கிளைமாக்ஸ் வந்து அந்த சரக்கு எங்க இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி குழந்தை மிஸ் ஆச்சு, எங்கேயும் மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிடைக்க போகுது அப்பா அம்மாட்ட போய் சேரப்போகுது சொல்லுவோம். சேர்க்கவே விடாம கடைசியில வந்து அந்த குழந்தை வந்து சேர்ற மாதிரி பண்ணியிருக்காப்ல. ஆசம் படங்க, செம படம். குடும்பத்தோட பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்கணுமோ இந்த படத்தை பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த படம் வந்து செட் ஆகும். நீங்க வந்து ஃபேமிலி ஓரியன்டா ஒரு என்ன டிராமா பார்க்க போறோம்னா இந்த படம் செட் ஆகாது. 2 மணி நேரம் ஃபுல்லா என்கேஜ் பண்ணிடுறாங்க. தரமான படம். உண்மையிலே சொல்றேன், அப்படியே ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டே இருக்கலாம். பிந்து மாதவிலாம் எல்லாமே நைட் எஃபெக்ட் ஷாட். அந்த யாரு சினிமாட்டோகிராஃபின்னு சரியா தெரியல, ஆனா பின்னிருக்காங்க. அதாவது பெரிய படம்ங்கிறது பெரிய படம் வந்து ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல இருந்து அந்த படம் வந்து அப்படியே பிளசண்டா போயிட்டு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு படம். உண்மையிலே ஜிவி பிரகாஷ் நம்ம பக்கத்து வீட்டு பையனுக்கு என்ன பிரச்சனை வந்தா எப்படி இருக்குமோ ஹீரோயிசமே பண்ணல. ரொம்ப யதார்த்தம். அவன் சொல்ல மறந்த ஒரே ஒரு கேரக்டர் வந்து ரமேஷ் திலக்கு. சான்ஸே இல்லைங்க. அவர் என்னங்க தம்பி கேரக்டர்னாலும் பண்றாப்புல, அண்ணன் கேரக்டர்னாலும் பண்றாப்புல. ஒரு அழகான போலீஸா வந்து நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியில பண்ணிருப்பாப்புல. எல்லா கேரக்டர்லயும் பின்னி எடுக்கிற மனுஷன். உண்மையிலே அவர்தான் பாராட்டுக்குரியவர். இதை வந்து மச்சான் கேரக்டர் பண்ணிருப்பாப்புல. கலகிட்டாப்ல படம். இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிளாக்மெயில் படத்தை பத்தி பேசுவோம். இன்னொரு முக்கியமான இஷ்யூ இருக்கு இன்னைக்கு. ஏன்னா தமிழ் படங்களுக்கு வந்து யாருமே வரவேற்பு தரல. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா ஜாப்பனீஸ் படங்களுக்கு வரவேற்பு தரீங்க. யாரா நீங்க? எதுக்கு அந்த படத்துக்கு எல்லாம் போறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் எதுக்கு இன்னைக்கு மட்டும் 9 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அந்த படங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தரல. அது வந்து எனக்கு மிகவும் ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் தரல, எதுக்கு தரல, நான் யார போய் கேக்குறது எனக்கு தெரியல முக்கியமா. அண்ட் மோரோவர் வந்து இந்த பிளாக்மெயில் படம் நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு குழந்தைய வச்சு ஒரு சீனை எப்படி எடுத்து நரேட் பண்ணுமோ அவ்வளவு அழகா நரேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் நல்ல ஒரு நெக்ஸ்ட் ஒரு மாவீரன் மாதிரி இல்ல ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸா எல்லாமே சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஜிவி பிரகாஷ் உண்மையிலே அவர் கூட அந்த கூட நடிச்சிருப்பார்ல, எல்லா கடைசுமே அவ்வளவு அருமையா இருக்கு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு வருத்தம் தான், அந்த வருத்தம் தான் எனக்கு இன்னுமே போக மாட்டேங்குது. காலையில அவங்க 9 மணிக்கு டிக்கெட் பார்க்கும்போது யாரா நீங்க, எதுக்காக போறீங்க? அஜித்துக்கு போறீங்களா, விஜய்க்கு போறீங்களா, எதுக்காக சூப்பர் ஸ்டாருக்கு போறீங்களா? இல்லங்க நாங்க ஜாப்பனீஸ் படத்துக்கு போறோம். ஜாப்பனீஸ் படமா? அது என்னடா இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது? அப்படியா? சரி. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், தமிழ் படங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழ் படம் ஜெயிக்கணும். ஏன்னா எவ்வளவோ படங்கள் இன்னும் பெரிய பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம இருக்கு. சோ அதுக்கு இந்த தயாரிப்பு சங்கங்கள் ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தியேட்டர் உரிமையாகவும் ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழ் படங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா பண்ணிருந்தாங்க, அருமையா பண்ணிருந்தாங்க, சூப்பரா பண்ணிருந்தாங்க. படம் அல்டிமேட்டா இருக்கு. எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. கிங்ஸ்லி ஆகட்டும் சரி, அந்த இன்னொரு கேரக்டர் சரி, எல்லாருமே அவ்வளவு அழகா. இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும். பாருங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு. சீரியஸா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா பார்க்கலாம். அருமையா இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்மெயில்னு வச்சிருக்காங்க படம் பேரு. இந்த ஸ்ரீகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதுல வந்து ஒரு குழந்தைய வச்சு எப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணலாம்னு சொல்லிட்டு செம்மையா படம் நல்லா பண்ணிடுறாங்க. ஜிவி பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு என்னடா படம் நடிக்காமல இருக்காருன்னு பார்த்தா வெற்றி படம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காதெல்லாம் யோசிச்சு நடிக்கணும்னு சொல்லிட்டு சூப்பரா நடிச்சிருக்காரு.
லாஸ்ட்ல அந்த ஒரு பணத்துக்காக நம்ம பிளாக்மெயில் பண்ணி அடிமை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஜிவி பிரகாஷ் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்த படம் நல்லா இருக்கு. அவரோட நடிப்புலாம் அவர் பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவர் வந்து நடிக்கணும் ஆசை இல்லை. அவர் வந்து நடிச்சு இந்த படத்தை ஒரு பிளாக்மெயில் பண்றாங்கன்னா அந்த நம்ப கூடாது. ஒரு பிளாக்மெயில்னா நம்பினா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம ஆளாயிடும்னு சொல்லிட்டு நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். இந்த சினிமாக்காக சாப்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்களா, ஒரு 63 சாப்டர்லாம், அவங்களுக்கு எல்லாம் இந்த படம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏஜிஸ்க்குலாம் அப்படி ஒரு முக்கியத்துவமான ஒரு படமா இந்த படத்தை பாக்குறேன். நல்ல அறிவு சார்ந்த படம். கேரளால மட்டும்தான் அறிவு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எல்லா படமும் எடுக்க முடியும் இல்ல. தமிழ்ல ஒருத்த எடுத்தாலும் அது பயங்கரமா இருக்கும்ன்றதுக்கு இந்த படம் ஒரு சாட்சியா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கிறதுனால இந்த படத்தை மறுபடியும் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். டைரக்டருக்கும் இந்த படத்துல நடிச்ச எல்லா டெக்னீஷியன் எல்லா குருவுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்ல டைரக்டர் கூட பணியாற்றுறீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் திறம்பட மேல் வரும்ன்றத நான் சொல்றேன். என்னன்னா ஆனா எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்க தான் அவங்க தான் சொல்ல முடியல. எல்லா ஆர்டிஸ்டும் வந்து நீயா நானான்னு நடிச்சிருக்காங்க. ரமேஷ் திலக்கா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், அது இல்லாம முத்துக்குமாரா இருக்கட்டும், பிந்து மாதவியா இருக்கட்டும், அவங்க இல்லாம இன்னும் ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா உனக்கு நான் செலுச்சவங்க இல்லைன்ற ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்க. டைரக்டர் தான் இந்த படத்துல பாராட்ட முடியும். கோப்ரா டைப்ல படம் போவோம். ஆனாலும் ஒரு பொண்ணை வச்சு ஒரு குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்றது தான் கதை. கேரளாக்காரனோட நம்ம ஆளுங்களுக்கு மூளை அதிகம்ன்றத இந்த படத்துல இந்த டைரக்டர் நிரூபிச்சிருக்காரு. 1000 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கேரளா படங்கள் வந்தாலும் இந்த படம் ஒண்ணு அவங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. படம் ஃபுல்லாவே ட்விஸ்ட். எனக்கு ஆமா படம் ஃபுல்லா ட்விஸ்ட். ஏன்டா அந்த குழந்தைய கார்ல வைக்கிற கையில வச்சு சண்டை போறான்டான்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு மெய் மருந்து. அப்படியே கார்ல வைப்பா காணாம போயிடும். நான் தான் அப்படியே சொன்னேனேடா அப்படின்ற மாதிரி சொன்னா அது. ஆனா ஒவ்வொன்றும் முடிக்கிறப்ப ஆரோக்கியமா முடிக்கிறது, நம்புற மாதிரி முடிக்கிறதுன்னு இருக்கு. இவ்வளவு ட்விஸ்ட் இருந்தாலும் கிளைமாக்ஸ்ல தான் முடியுது. அது நம்புற மாதிரியும் ஒரு ஃபீல் குட்டாவும் முடிச்சது ரொம்ப சந்தோஷம்.